மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் எதிர்பார்த்தபடியே மாத ஊதியதாரர்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இனி 5 லட்சம் ரூபாய்க்குள் ஆண்டு வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என நிதியமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். கடந்த 2014-15 நிதியாண்டில் பாஜக தாக்கல் செய்த முதல் பட்ஜெட்டில் ஆண்டு வருமான வரி உச்சவரம்பு 2 லட்சம் ரூபாயில் இருந்து 2.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் நடுத்தர வர்க்கத்தினர் பயனுறும் வகையில் ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாத மாத ஊதியதாரர்கள் வரி செலுத்த தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர்களுக்கு ஆண்டுக்கு 12,500 ரூபாய் மீதமாகும். Individual taxpayers having taxable annual income up to rupees 5 lakhs will get full tax rebate. தற்போது வரை 2.5 லட்சம் ஆண்டு வருமானம் உடையவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. ஆனால் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரையிலான 2.5 லட்சம் ரூபாய்க்கு 5% வரியாக 12,500 ரூபாயும் அதற்கு செஸ் 4% என மொத்தம் 13,000 வரி செலுத்த வேண்டும். இதேபோல் 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் ஈட்டுவோர் முதல் 5 லட்சத்திற்கு 12,500 ரூபாயும் அடுத்த 5 லட்சத்திற்கு 20% வரி 1 லட்சம் ரூபாய் மற்றும் 4% செஸ் வரி 4,500 ரூபாய் என மொத்தம் சேர்த்து 1,17,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். இதுபோல் 10 லட்சத்திற்கும் அதிகமான வருமானம் ஈட்டுவோர் 30% வரி மற்றும் 5% செஸ் வரி செலுத்த வேண்டும். தற்போதைய அறிவிப்பின்படி 5 லட்சம் வரை வரி இல்லை என்றாலும் அதைவிட அதிகமாக 100 ரூபாய் வருமானம் ஈட்டினாலும் கூட 13,021 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். எனினும் 7.25 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோர் 1 பைசா வரி கூட செலுத்தாமல் தப்பிக்க வழி உண்டு. அதற்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80C-யில் 1.5 லட்சம் ரூபாய், பிரிவு 80CC-D 1B-யில் ரூபாய் 50,000, பிரிவு 80D-யில் 25,000 மற்றும் பிரிவு 80TTA-யில் 10,000 என அனைத்து விதமான கழிவுகளை முழுமையாக பயன்படுத்தினால் வரியே செலுத்த தேவையில்லை. போட்டித் தேர்வுகளில் தவறான பதில்களுக்கு மதிப்பெண்களை குறைக்கும் நெகட்டிவ் மார்க் முறையை முழுமையாக அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. IIT நுழைவுத் தேர்வை எழுதி தேர்ச்சி பெறாத நெல்சன் என்ற மாணவர் விடைத்தாளை மறுமதிப்பீடு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் பிரதான தேர்வில் 50 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டிய நிலையில் 47 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்ததால் அட்வான்ஸ் தேர்வுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் தனது விடைத்தாளை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த வழக்கை 2013ஆம் ஆண்டு விசாரித்த நீதிபதி சசிதரன் மாணவர் நெல்சனை அட்வான்ஸ் தேர்வுக்கு அனுமதிக்கவும் விடைத்தாளை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தார். விடைத்தாள் ஆய்வு செய்தபோது அந்த மாணவர் 72 மதிப்பெண்கள் பெற்றிருந்ததும் மற்ற கேள்விகளுக்கு தவறான பதில் அளித்ததால் 25 மதிப்பெண்களை குறைத்து கணக்கிட்டதும் தெரியவந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி மகாதேவன் முன் இறுதி விசாரணைக்கு வந்தபோது கல்வியில் முன்னேறிய கனடா, ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகளில் கூட நெகட்டிவ் மார்க் முறையை பின்பற்றி தேர்வர்கள் துன்புறுத்தப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை கேட்ட நீதிபதி மகாதேவன் அறிவார்ந்த முறையில் யூகித்து பதில் எழுதுவது ஒரு கலை என்றும் நெகட்டிவ் மதிப்பெண் வழங்குவது மாணவரின் யூகிக்கும் திறனை வளர்ப்பதில்லை என்றும் தெரிவித்தார். பல தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவன் அனைத்திற்கும் படித்ததை மட்டும் வைத்து சரியான பதிலை அளிப்பான் என எதிர்பார்க்க முடியாது என்ற நீதிபதி மாணவரின் யூகிக்கும் திறனை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து CBSE மற்றும் அது நடத்தும் போட்டித் தேர்வுகளில் நெகட்டிவ் மார்க் முறையை முழுமையாக அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். சர்வதேச அளவிலான ஏரோபிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீராங்கனை ஒருவர் ஆசிய போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றும் பொருளாதார பிரச்சினையால் வாய்ப்பை தவறிடும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி சுப்ரஜா ஆட்டோ ஓட்டுநரின் மகளான ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சுப்ரஜா சிறு வயது முதலே ஜிம்னாஸ்டிக், ஏரோபிக், கராத்தே போன்ற பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொண்டுள்ளார். தனியார் பள்ளியில் பயிற்சியாளராக உள்ள சுப்ரஜாவின் தாயார் பாத்திமா அவருக்கு ஏரோபிக் பயிற்சிகளை வழங்கி வருகிறார். ஏரோபிக், கராத்தே, கேரம் என அனைத்து வகையான விளையாட்டுகளிலும் பதக்கங்களை அள்ளி குவித்திருக்கும் சுப்ரஜா கடந்த 2017ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற
சர்வதேச ஏரோபிக் போட்டியில் பதக்கம் வென்றதை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுவதோடு அதற்கான கடனையோ இன்னும் அடைக்க முடியவில்லை என கூறுகிறார். மேம்க்கு சேர்த்து 3 lakh செலவாச்சு. அதில் 1.5 lakh பாதி தான் ஸ்பான்சர் பிடிச்சோம், பாதி தான் கிடைச்சது. பாதி அப்பா ஆட்டோ டிரைவர், அப்பாவோட RC புக்கு, அம்மாவோட நகை எல்லாம் அடமானம் வச்சு போயிட்டு வந்தோம். போயிட்டு கோல்டு சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். தற்போது ஆசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தேர்வான போதும் பொருளாதார பற்றாக்குறையால் போட்டியில் பங்கேற்பதை ஒத்திவைத்துள்ளதாக சுப்ரஜா வருத்தத்துடன் கூறுகிறார். ஏசியன் லெவல் கிடைச்சு அமௌண்ட் பிரச்சனைனால போக முடியும். ஏசியன் முடிச்சு வேர்ல்டு சாம்பியன், ஒலிம்பிக்லாம் செலெக்ஷன் கிடைச்சு போயிருப்பேன். கண்டிப்பா மெடல் பண்ணியிருப்பேன். விளையாட்டு போட்டிகளுக்கான பயிற்சிக்கு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் அரசு சார்பில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்தால் மேலும் பல சாதனைகளை சுப்ரஜா படைப்பார் என நம்பிக்கையுடன் கூறுகிறார் அவரது தாயார். ஒரு லெவல் வரையும் போவா, பிளேஸ் அடிப்பா. ஆனா எங்களால அமௌண்ட்னாலதான் எங்களால முடியல. நிறைய பேர் இந்த மாதிரி புவர் கேர்ள்ஸ்க்கெல்லாம் டேலண்ட் எல்லாமே இருக்கு. இந்த அமௌண்ட் பிரச்சனைனாலதான் எங்களால எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. எக்யூப்மெண்ட்ஸ், பிளேஸ் எதுவுமே இல்லை எங்களுக்கு. இருக்கிற எங்க வீட்டுல மொட்டை மாடியில தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். வீட்டு மொட்டை மாடியையும் வெறும் தரையையும் பயிற்சி களமாக மாற்றி மிளிர்ந்து வரும் சுப்ரஜாவின் திறமை 4 சுவர்களுக்குள் முடங்கி விடாமல் எண்ணற்ற குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக மாற அரசு மற்றும் நல்லெண்ணம் படைத்தவர்கள் உதவ வேண்டும் என்பதே அவர்களது பெற்றோர்களின் கனவு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து திருமலை. சென்னையில் கியர் உள்ள இருசக்கர வாகனங்களை ஓட்ட தெரியாததால் பெண்களின் இருசக்கர வாகனங்களான ஸ்கூட்டி பைப்பை மட்டும் குறிவைத்து திருடும் திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் இருந்து 20 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அருகே கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக அடுத்தடுத்து 4 இருசக்கர வாகனங்கள் திருடு போயின. விசாரணையில் CCTV இல்லாத பகுதிகளில் மட்டும் வாகனங்கள் திருடு போனது தெரிய வந்தது. பழைய குற்றவாளிகளில் யார் இவ்வாறு திருடுவார்கள் என போலீசார் பட்டியலை புரட்டிய போது சிக்கியவர்தான் பெருங்களத்தூரைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர். வழக்கமான இருசக்கர வாகன திருடன் அல்ல இவர் என்கின்றனர் போலீசார். தேனாம்பேட்டையில் வசித்து வந்த ஹரிஹரன் கடந்த 10 ஆண்டுகளாக இருசக்கர வாகனங்களை திருடி வருகிறார். ஹரிஹரனுக்கு கியர் உள்ள பெரிய இருசக்கர வாகனங்கள் ஓட்ட தெரியாததால் ஸ்கூட்டி பெப் வாகனங்களை மட்டும் குறிவைத்து திருடுவார். வாகனங்களின் பூட்டை உடைக்காமல் ஒரே ஒரு கள்ளச்சாவியை வைத்தே திறந்து விடுவது ஹரிஹரனின் தொழில் பாணி. ஸ்கூட்டி பெப் வாகனத்தின் லாக் அவ்வளவு பலவீனமாக இருப்பதால் தான் ஹரிஹரனால் அதை எளிதாக திருட முடிகிறது என்கின்றனர் போலீசார். CCTVக்கள் இல்லாத இடங்களாக பார்த்து திருடுவதன் மூலம் இவ்வளவு நாள் தப்பித்து வந்தார் ஹரிஹரன். ஏற்கனவே ஒருமுறை கைதான இவரிடம் இருந்து 30 வாகனங்கள் வரை பறிமுதல் செய்த போலீசார் இப்பொழுது பெண்கள் பயன்படுத்தும் 20 இலகு ரக வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் ஹரிஹரன் திருடாத இடமே இல்லை என்கின்றனர் போலீசார். சென்னையில் அசோக் நகர், சைதாப்பேட்டை, அப்புறம் மாம்பழம், இந்த மாதிரி ஏரியாக்களில் சிட்லப்பாக்கம், தாம்பரம், பெருங்களத்தூர், இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் நிறையா திருடினது தெரியுது. இப்போ 20 வண்டி நாங்கள் இப்போ கைப்பற்றியிருக்கோம். இன்னும் அவர்கிட்ட இன்னும் 2 வீலர் இன்னும் நிறைய இருக்கிறது தெரியுது. திருடிய வாகனங்களை தான் வசிக்கும் இடத்தில் அக்கம் பக்கத்தினருக்கு 1000-2000 ரூபாய்க்கு விற்று விடுவார் ஹரிஹரன். இதில் பாதி வண்டி கொண்டு போய் விற்கிறதுக்காக வண்டி கொண்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த இதில் பார்க்கிங்கில் கொண்டு விட்டுறாரு. அவர் குடியிருந்த பகுதியிலே இந்த லேடிஸ் அவங்கள்ட்டெல்லாம் 2000 ரூபா 3000 ரூபாய்க்கெலாம் விற்றுருக்கிறார். அவ்வளோதான். அது அந்த அதுலேயே அவங்க அந்த ஜெராக்ஸை வச்சிடுறாங்க. அதை வச்சு காமிச்சு இதை விற்றுறாரு. நான் ஒரிஜினல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு 2000 எவ்வளோ கையில் அவங்கள்ட்ட இருக்குதோ 3000 ரூபா 4000 ரூபாய் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வாங்கியிருக்கிறது தெரியுது. ஹரிஹரன் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ள நிலையில் இப்பொழுது மீண்டும் மயிலாப்பூர் போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மழையின் காரணமாக வேலையிழந்த 4 மாதங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பொழுது விடியும் முன்பே உப்பளத்தில் உழைக்கத் தொடங்கும் இவர்களின் வாழ்க்கையில் மட்டும் ஏனோ இன்னும் விடிவு பிறக்கவில்லை. நாட்டில் உப்பு உற்பத்தியில் குஜராத் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இருக்கிறது தூத்துக்குடி. இங்கு ஆண்டுக்கு சராசரியாக 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. மாவட்டத்தில் உள்ள 20,000 ஏக்கர் உப்பளங்களில் சுமார் 30,000 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்களில் 60% பேர் பெண் தொழிலாளர்கள். உப்பளங்களில் மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க மராமத்து பணிகள் நடந்து வருகின்றன. இப்போ மம்புட்டி போட்டு இதை பார்த்து கூட்டுவோம், மாங்காய் இழைப்போம், மாங்காய் இழைச்சிட்டு திரும்ப அதை சேராக்கி கழட்டு மிதிச்சு வரைக்கும் வரப்பை பிடிப்போம், வர பிடிச்சிட்டு தண்ணி வைப்போம், தண்ணி வச்சு ஒரு 4 நாள் 3 நாள் கழிச்சு திரும்ப கொஞ்சம் உப்பு லேசு சொன்னச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் வலிச்சு மொட்டையாக தட்டி போட்டுருவோம். மழைக்காலங்களில் உப்பளங்களில் எந்த பணிகளும் நடைபெறாது என்பதால் குடும்பங்கள் வறுமையால் வாடுவதாக உப்பள தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் திணறி வரும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் சேனத்து வேலை பார்க்கோம். இப்போ 2 நாள் தான் சேனத்து வேலை பார்க்கோம். இல்லை தண்ணி கிடந்துச்சு, தண்ணி வத்த நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 நாள் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் மழைக்காலத்தில் உப்பள தொழிலாளர்கள் வேலையிழந்து இருக்கும் 4 மாதங்களுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இன்று வரை இந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என உப்பள தொழிலாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு மாதம் 5,000 வீதம் 4 மாதம் வழங்கப்படும் சொல்லி போன தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ தொடர்ச்சியாக அது சம்மந்தமாக எதுவும் யாரும் பேசலை, நிவாரணம் கொடுக்கல. இதனால் தொழிலாளர்கள் மாதம் அவங்களுடைய ஒரு மாத சாப்பாடு குறைந்தபட்சம் 10,000 12,000 ஆனால் கூட 40,000 50,000 கடன் பட்டு தான் அவங்க மறுபடியும் இந்த வேலைக்கு திரும்ப அந்த கடன் அடைச்சி முடியும், மறுபடியும் மழை வந்துடும். இப்படி தான் தொழிலில் இருக்குது. உப்பள தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மழைக்கால நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து முரளி கணேஷ்.